அபிமன்யு ஏன் கிருஷ்ணர் காப்பாற்றவில்லை தெரியுமா? அனைத்து தேவர்களும் மனிதர்களாக பிறப்பெடுத்து அசுரர்களை அழிப்பதற்காக தான் பூமியில பிறப்பெடுத்தாங்க. இந்திர தேவன் அர்ஜுனனாகவும், வாயு தேவன் பீமனாகவும், இப்படி பல்வேறு பிறப்புகளில் தேவர்கள் பிறப்பெடுத்தாங்க. ஆனா சந்திர தேவன் மட்டும் பூமியில பிறப்பெடுக்கல. எல்லா தேவர்களின் வற்புறுத்தலின் பேரில் தன் மகனான வர்ச்சாசை பூமிக்கு 16 ஆண்டுகள் மட்டும் பூமியில் இருக்கும்படி வாக்களித்தார் சந்திரதேவன். அவருடைய பெயர்தான் அபிமன்யு. சுபித்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் மகனாக பிறந்த அபிமன்யு கருவில் இருக்கும் போதே சக்கரவியூகத்தை எப்படி உடைப்பதுன்றது அர்ஜுனன் மூலயமா கத்துக்கிட்டாரு. ஆனா சக்கரவியூகத்திலிருந்து வெளியே வரும் வித்தையை கத்துக் கொடுக்கறதுக்குள்ள சுபித்திரை தூங்கிடுறாங்க. இதை பாக்குற கிருஷ்ணர் அர்ஜுனனை சுபித்திரையை எழுப்ப வேண்டாம், அவள் தான் தூங்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாரு. ஏன்னா சக்கரவியூகத்திலிருந்து வெளியே வரும் வித்தைய அபிமன்யு கத்துக்கிட்டா வேற யாராலுமே வீழ்த்த முடியாதுன்றது கிருஷ்ணருக்கு தெரியும். அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்துடுறாரு.